வணக்கம். இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வு படித்து கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கான பதிவு. அடுத்த மாதம் 4ஆம் தேதி பேப்பர் 1, 5ஆம் தேதி பேப்பர் 2 எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதில் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள், அடிக்கடி கேட்கிற கேள்விகள். இப்போ உங்களுக்கு எக்ஸாம் கொஷின் எடுக்கிறவங்க எப்படிப்பட்ட மனநிலைமை அப்படின்னா, உங்களை பாஸ் பண்ண வைக்கணும், உங்களுக்கு கடினமாகவும் கேட்கணும், எப்படி உங்களை பாஸ் பண்ணிட வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்களே. நீங்கள் உங்கள் பசங்களுக்கு கொஷின் எடுத்தால் எப்படி எடுப்பீங்க, அதே மனநிலைமை தான் அவங்களுக்கும் இருக்கும். கொஷினை பார்த்து அவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், அதே டயத்தில் அவங்க பாஸும் ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் இருப்பாங்க. எப்போவுமே பாசிட்டிவாக நினைங்க. நீங்கள் ஓரளவு கொஞ்சம் ஒரு இதை தாண்டறதுக்கு ஓரளவு உங்கள் முயற்சியை கொடுத்தீங்கனாலே உங்களை தாண்ட வச்சுட்டு அவங்க முழு நோக்கத்தோடு இருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டியது, ஒரு ரவுண்டு இருக்கு இல்லையா, அந்த ரவுண்டுக்குள்ளே நம்மளால் ஷேட் பண்ண முடியுதா, கரெக்ட் டைமில் அந்த நம்பரை நம்மளால் போட முடியுதா அப்படிங்கிறத தயவு செஞ்சு ஒரு ரெஜிஸ்டர், உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துடுச்சு இல்லையா, இந்த ஹால் டிக்கெட்டை எடுத்து வச்சு எக்ஸாம் எழுதுகிற மாதிரியே ஒரு தடவை ட்ரை பண்ணிக்கோங்க. இது நிறைய தடவை நான் சொல்கிறேன், இது ஒரு தடவை செஞ்சு பார்த்துருங்க. இது மட்டும் இல்லாமல் கொஷினுக்கு ஆன்சரையும் உங்களால் ஷேட் பண்ண முடியுதா, ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுதா, இந்த கொஷினை படிச்சுட்டு அதே மாதிரியே நம்ம அந்த சீயில் கொண்டு போய், இப்போ சி தான் ஆன்சர்னா சீயில் போய் நம்மளால் ஷேட் பண்ண முடியுதா அப்படின்னு ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அது ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு அடுத்து எல்லா கொஷினையுமே படிச்சிருங்க. நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னாக்கா உங்களுக்கு சைக்காலஜி தான் ஃபஸ்ட்டு வரும். சைக்காலஜியில் ஒரு 4 கொஷின் உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி புரியாத மாதிரி இருந்தால் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு அடுத்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, சயின்ஸு, இவிஎஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே லிமிட்டட் ஆஃப் கொஷின் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் கண்டிப்பாக இருக்கும். அதுதான் உண்மை. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் இருக்கும். ஏன்னா இத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா கூட உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அந்த கேள்விகள் தான் இருக்கும். நீங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணாமல், யோசிக்காமல், இல்லை நமக்கு எதுவும் தெரியல அப்படிங்கிற ஒரு பேக் அடிக்காமல் இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களோட முயற்சியிலேயே நீங்கள் படிச்சுட்டு ஒரு தடவை ஃபுல்லாக படிச்சுட்டு திரும்ப உங்களுக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? எதுலையுமே பயப்படுறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை. நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க, இதை மட்டும் படித்தா போதுமா மேடம், படிக்கிறது நினைவிலே இல்லை. படிக்கிறது எப்போ நினைவில் எல்லாம் போகுதுன்னா அதை விரும்பாத போது தான். நீங்கள் விரும்பி படிங்க, கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிடுவோம். இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்மளால் படிக்கவே முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வச்சுட்டு படிங்க. 10 நாள் 15 நாள் கழித்து உங்களை படின்னு யாருமே சொல்ல போகிறதில்ல. இன்னொன்று பாராட்டணும், நிறைய பேர் அவங்க ஒய்ஃபுக்கு முயற்சி எடுத்து படிக்க வைக்கிறீங்க. என் ஹஸ்பண்ட் படிக்கணும், எங்கள் அம்மா படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு நிறைய பேர் வாங்குறீங்க. அந்த ஹெல்ப்பெல்லாம் யோசித்து படிங்க, கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் டைம் கேட்டிருக்கலாம் அப்படிலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் பேசிக்காக எல்லா சப்ஜெக்ட்லேயும் பேசிக்காக என்ன இருக்கோ அதை படிச்சுட்டு போனீங்கனாலே உங்களால் பாஸ் பண்ணிட முடியும். ஈஸியாக தான் இருக்கும் எக்ஸாமு. அதையே நம்ம மனசில் வச்சு அந்த வேண்டுதலோட கொஷின்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் கேள்வி பார்க்கலாம். பள்ளி கல்வி 4 வித கற்றல் திறனை வளர்க்க வேண்டும் என கூறிய அறிக்கை எது? 4 வித கற்றல் திறன். 4 வித கற்றல் திறனை வளர்க்கணும்னு சொன்னது டெலாஸ் அறிக்கை. டெலாஸ் அறிக்கை வெளியிடப்பட்டது 1996. 1996 தான் டெலாஸ் அறிக்கை. 4 கற்றல் திறன் யார் வெளியிட்டான்னு கேட்கலாம். யுனெஸ்கோ தான் டெலாஸ் அறிக்கையை வெளியிட்டது. அடுத்த 2வது கேள்வி. குழந்தை பெற்றோரை தொடர்ந்து கேள்வி கேட்பது எதன் வெளிப்பாடு? குழந்தை பெற்றோரை தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கு. அது எந்த உணர்வோட வெளிப்பாடு அப்படின்னா அது ஆச்சரியப்படுது. அந்த ஆச்சரிய உணர்வின் வெளிப்பாடு தான் அந்த குழந்தைகள் தொடர்ந்து கேள்வி கேட்பது. ஒருவர் தனது தேவை, விருப்பம், எதிர்பார்ப்பு ஆகியவற்றை சமூகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நிறைவு செய்து கொள்ளும் திறமையை என்னன்னு சொல்கிறோம்? அதை வரையறை செஞ்சது யாரு? மேற்கண்ட வரையறையை வழங்கினது யாரு? இந்த மாதிரி சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னோட திறமையை நிறைவு செஞ்சு கொள்றதை என்னன்னு சொல்கிறோம்? ஆளுமைன்னு சொல்கிறோம். அந்த ஆளுமைக்கான வரையறையை சொன்னது ஹெர்லாக். இந்த வரையறையை சொன்னது ஹெர்லாக் தான். என்ன வரையறைன்னு பாருங்கள். ஒருவர் தனது தேவை, விருப்பம், எதிர்பார்ப்பு ஆகியவற்றை சமூகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நிறைவு செய்து கொள்ளும் திறமையை தான் ஆளுமைன்னு சொல்கிறாரு ஹெர்லாக். 4வது கேள்வி பாருங்கள். பள்ளி மூலம் சமூகம் எதிர்பார்க்கும் குழந்தையின் அடைதல் எது? பள்ளி மூலம் சமூகம் எதிர்பார்க்கும், சமூகம் எதிர்பார்க்குது பள்ளி வழியாக நம்ம குழந்தைங்க இதை அடையணும் அப்படிங்கிறத. இந்த கேள்வியை நல்லா படித்தாலே புரியும். செல்வம் கிடையாது, அதிகாரம் கிடையாது, புகழ் கிடையாது, நல்லொழுக்கத்தை தான் சமூகம் பள்ளியிலேருந்து எதிர்பார்க்குது.
அடுத்து 5வது கேள்வி, ஒரு ஆண் குழந்தை தந்தையை விட தாயிடம் அதிக அன்பு காட்டுவது எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் இடிபஸ் மனப்பான்மை. ஆன்சர் இடிபஸ் மனப்பான்மை. குழந்தையின் கவனத்தை மிக விரைவாக கவர்வது எது? குழந்தையின் கவனத்தை மிக விரைவாக கவர்வது நகரும் பொருட்களே. நகரும் பொருட்கள் தான் குழந்தையின் கவனத்தை மிக விரைவாக கவரும். அடுத்து மயலின் ஷீத். மயலின் ஷீத்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மயலின் ஷீத் அப்படின்னா குழந்தையோட நியூரான்கள் இருக்கு இல்லையா, அந்த நியூரானை சுற்றி ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். அந்த ஷீட் வளரும், அதுதான் மயலின் ஷீத்துன்றாங்க. அந்த ஷீட் வளர வளர தான் அவங்களோட கூர்மை அடையும். இப்போ எழுதுறதே கிறுக்காமல் எழுதுறதுக்கும் உன்னை தூக்குனா டக்குன்னு போடாமல் இருக்கிறதுக்கும் காரணம் அந்த இணைப்பு நியூரான்கள் சரியாக ஒருங்கிணைக்கப்படாமல் இருக்குது. அது ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா அந்த மயலின் ஷீத் உருவாகணும். இந்த மயலின் ஷீத் பற்றி இல்லாத கொஷின் பேப்பரே இல்லை, அதை படிச்சுக்கோங்க. மயலின் ஷீத் எதனால் ஆனதுன்னு கேட்பாங்க. மயலின் ஷீத் எதனால் ஆனது? புரதம் மற்றும் கொழுப்பால் ஆனது. இந்த மயலின் ஷீத் பிறந்த குழந்தைக்கு இருக்குமான்னு கேட்பாங்க. பிறந்த குழந்தைக்கு இருக்காது. அது வளர வளர தான் மயலின் ஷீத்தும் வளரும். குழந்தை வளர வளர தான் மயலின் ஷீத் வளரும். இந்த வளர்றதை என்னன்னு கேட்பாங்க? மயலினேஷன்னு சொல்லுவாங்க. குழந்தை வளர வளர மயலின் ஷீத் வளர்றதை என்னன்னு சொல்லுவாங்க? அந்த நிகழ்வை மயலினேஷன்னு சொல்லுவாங்க. அடுத்து 8வது கேள்வி பாருங்க. அடலசன்ஸ். அடலசன்ஸ் என்பதன் பொருள் என்ன? அடலசன்ஸ்னா என்ன? குழந்தை பருவமா, முதுமையா? ஆன்சர் வளர்ச்சி அடைய. வளர்ச்சி அடைய அப்படிங்கிறது தான் ஆன்சரு. அடலசன்ஸ் அப்படின்னா வளர்ச்சி அடைய. அடுத்து 9வது கேள்வி, மற்றவர்களுடன் தொடர்புடைய மனவெழுச்சி எவை? மற்றவர்களுடன் தொடர்புடைய மனவெழுச்சி எது அப்படின்னு சொல்லுங்க. ஆன்சர் அன்பு, பொறாமை, பரிவு. இது எல்லாமே மற்றவங்க மேலே தான் வரும். அதனால இது மூணும் மற்றவர்களுடன் தொடர்புடைய மனவெழுச்சிகள். அடுத்து 10வது கேள்வி பாருங்க. மனிதன் பறவையை கண்டு விமானம் படைத்தான் என்பது எந்த கற்றல் கருத்துடன் தொடர்புடையது? கேள்வி இப்படி இருக்கும். இது சார்ந்து கூட கேள்வி இருக்கும். இது சார்ந்த மாதிரி கேள்வி இருந்தாலும் உங்களால் கண்டுபிடிக்க தெரியணும். மனிதன் பறவையை கண்டு விமானம் படைத்தான் அப்படிங்கிறது பறவையை பார்த்து கற்றுக்கிட்டு அதை அப்படியே செய்கிறான். அறிதலை அறிந்து உணர்தல்னு சொல்லுவாங்க. இது எதற்கான எடுத்துக்காட்டு அப்படின்னா அறிதலை அறிந்து உணர்தல். மீனை பார்த்து கூட நம்ம கற்றுக்கிட்டோம். என்ன கற்றுக்கிட்டோம்? நீர்மூழ்கி கப்பலை கற்றுக்கிட்டோம் இல்லையா, அதை கூட எக்ஸாம்பிளாக கேட்கலாம். அதே மாதிரி வௌவாலோட மீ ஒலியை பயன்படுத்தி தான் ரேடார் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தணும். அதுவும் இயற்கையை பார்த்து தானே கற்றுக்குறோம். இது எல்லாமே இயற்கையை பார்த்து தான் இல்லை, ஒன்றை பார்த்து கற்றுக்கிட்டு இன்னொன்று கண்டுபிடிக்கிறது எல்லாமே அறிதலை அறிந்துணர்தலில் சாரும். இந்த எக்ஸாம்பிள் தான் கொடுப்பாங்கன்னு இல்லை, இந்த மாதிரி எந்த எக்ஸாம்பிளாக இருந்தாலும் கேட்டால் ஆன்சர் பண்ணுங்க. சிலந்தி வலைப்பின்றதை பார்த்து தான் இந்த தொங்கு பாலம் செஞ்சாங்க. தொங்கு பாலம் கூட சிலந்தி வலைப்பின்றதோட ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி எது கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறாங்களோ இருங்க. அடுத்து 11th கொஷின் பாருங்கள். மாணவரின் ஆக்கத்திறனை அறிந்து பயன்படுத்தும் முறை. மாணவனோட ஆக்கத்திறனை அளந்தறிந்து பயன்படுத்துகிற முறையை என்னன்னு சொல்லுவோம்? மூளைத்தாக்கு என்று கூறுகிறோம். ஆன்சர் 11க்கு ஆன்சர் மூளைத்தாக்கு. மாணவரின் ஆக்கத்திறனை அளந்தறிய பயன்படுத்தும் முறை மூளைத்தாக்கு. அடுத்து இருப்பதில் சிறந்ததை குழந்தைகளுக்கு வழங்க மனித இனம் கடன்பட்டுள்ளது. கடன்னு வரும், இல்லை கடமைன்னு வரும், ரெண்டுமே ஒன்று தான். கடன்பட்டுள்ளது என்று கூறுவது இருப்பதில் சிறந்ததை கொடுக்கணும்னு சொல்கிறது. யார் சொன்னால், எந்த வருடம் சொன்னாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஐநா தான் பிரகடனப்படுத்துச்சு 1959 நவம்பர் 20. அப்படியே புக்கில் இருக்குது. இது அப்படியே 2 தடவை கேட்டிருக்காங்க கொஷின் ஆகும். இருப்பதில் சிறந்ததை குழந்தைக்கு வழங்க மனித இனம் கடன்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னது ஐநாவோட பிரகடனம். எப்போ அப்படின்னா 1959 நவம்பர் 20. 13வது கேள்வி பாருங்க. படைப்போரின் பார்வையில் கற்றலுக்கு தொடர்பில்லாதது எது? படைப்போர்னா உருவாக்குவர்னு கூட வச்சுக்கலாம். படைப்போரின் பார்வையில் கற்றலுக்கு தொடர்பு இல்லாதது ஆன்சர் சி தான் ஆன்சர். தெரிந்த கருத்தை இணைக்காமல் சொந்த அறிவை உருவாக்குதல். இதான் பொருந்தாதது. பாக்கி எல்லாமே பொருந்தும். சிக்கலுக்கு தீர்வு காண்றது, அனுபவத்தின் மூலம் கற்றுக்கிறது, புதிய அறிவை உருவாக்குறது எல்லாமே படைப்போரின் பார்வையில் கற்றலுக்கு முக்கியமானது. ஆனால் ஏற்கனவே இருக்கிறத இணைக்காமல் புதிய அறிவை உருவாக்குறது அப்படிங்கிறது
கற்றலுக்கு தொடர்பு இல்லாதது. பள்ளியில் சேர்வதற்கு முன்பே ஒரு குழந்தை மருத்துவரை போல நடித்து மற்றவர்களை நோயாளிகளாக பாவித்து மருந்து சீட்டு எழுதி கொடுப்பது எதற்கு எடுத்துக்காட்டு? பின்பற்றுறது கிடையாது, குறியீட்டு சிந்தனைக்கு எடுத்துக்காட்டு. சினிமா பார்க்க போகிறது, டிக்கெட்டு மாதிரி பயன்படுத்துறது, பஸ்ஸில் டிக்கெட்டு இருந்தா வச்சுக்கோ அப்படின்னு விளையாட்ட சொல்கிறது, இந்த மாதிரி எந்த பாவனை விளையாட்டை குழந்தைங்க செய்யுது அது என்ன அப்படின்னு கேட்டாலே அது குறியீட்டு சிந்தனை தான். நம்ம செய்கிறத ஒரு குறியீடாக வச்சு அது விளையாடுது. அதை தான் சொல்லியிருக்காங்க. இதுலேயும் மருத்துவர் போல பாவனை விளையாட்டு இருக்கு இல்லையா, எல்லாமே குறியீட்டு சிந்தனைக்கான எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி வேறு எந்த எக்ஸாம்பிள் கொடுத்தாலும் குறியீட்டு சிந்தனை தான் ஆன்சரு. அடுத்து 15வது கேள்வி பாருங்க. புலன் உணர்ச்சி நரம்புகளையும் இயக்க நரம்புகளையும் இணைக்கும் நியூரான் எது? புலன் உணர்ச்சி நரம்புகளையும் இயக்க நரம்புகளையும் இணைக்கும் நியூரான் எது? மொத்தமே 3 நியூரான் தான் இருக்குது. உணர்ச்சி, செயல்படுறது, இணைக்கிறது, அதாவது இயக்க நியூரான், உணர்வு நியூரான். இது ரெண்டுத்தையும் இணைக்கிறது இணைப்பு நியூரான் தான். இணைக்கிறது இணைப்பு நியூரான். ஆனால் உண்மையாகவே நியூரான்களுக்கு இடையில இணைப்பு அப்படிங்கிறது இருக்காது. நியூரானை பற்றியும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து 16வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் பிறந்த குழந்தையின் நரம்பு செல்லில் காணப்படாதது எது? சொன்ன இல்லையா, நான் ஏற்கனவே சொன்னேன், அதை கேட்டிருந்தீங்கனாலே நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். கீழ்கண்டவற்றில் பிறந்த குழந்தையின் நரம்பு செல்லில் காணப்படாதது உட்கரு, ஆக்சான், டென்ட்ராய்டு எல்லாமே இருக்கும். மயலின் மட்டும் இருக்காது. மயலின்கிற ஒரு ஷீட் மட்டும் இருக்காது. ஷீட் மாதிரி கவரானது தான் சொல்லுவாங்க. அந்த ஷீட் மட்டும் பிறந்த குழந்தையோட நரம்பு செல்லில் காணப்படாதது. ஆன்சர் மயலின். அடுத்து 17வது கேள்வி பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் ஆக்கவியல் அணுகுமுறையிலான வகுப்பறையில் ஆசிரியரின் பண்பு நலனுக்கு பொருந்தாதது எது? ஆசிரியர் ஒரு வழிகாட்டுபவராக இருப்பார். எங்கே? ஆக்கவியல் அணுகுமுறையிலான வகுப்பறையில் மேற்பார்வையாளராக இருப்பார், ஏதுவாளராக கூட இருப்பார். ஆனால் எதா இருக்க மாட்டார்? பொருந்தாதது கற்பிப்பவர், கற்பிக்க மாட்டார். இதெல்லாம் வழிகாட்டுதல் மட்டும்தான் செய்வார். ஆன்சர் 17க்கு ஆன்சர் டி. அடுத்து 18வது கேள்வி பாருங்க. ஆக்கத்திறனுடன் தொடர்புடைய சிந்தனை எது? ஆக்கத்திறனுடன் தொடர்புடைய சிந்தனை விரி சிந்தனைக்கு ஆப்போசிட்டாக ஒன்று இருக்குது, குவி சிந்தனை அப்படின்னு வரும். இங்கே ஆக்கத்தினுடன் தொடர்புடையது விரி சிந்தனை. ஆக்கத்தினுடன் தொடர்புடையது விரி சிந்தனை. அடுத்து 19வது கேள்வி பாருங்க. குழந்தையின் வளர்ச்சியை பாதிக்கும் அடிப்படை காரணிகள். ஃபர்ஸ்ட் லெசனில் 2 ஹெட்டிங்காக போட்டு கொடுத்துருப்பாங்க. குழந்தையோட வளர்ச்சியை பாதிக்கும் அடிப்படை காரணிகள்னு 2 இருக்குது. ஒன்று நரம்பு மண்டலம், இன்னொன்று நாளமில்லா சுரப்பி மண்டலம். ரெண்டுத்தை பற்றியுமே ஃபர்ஸ்ட் லெசனில் கொடுத்துருப்பாங்க. படிக்கல அப்படின்னா சைக்காலஜி பிளேலிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் லெசன் இருக்கும். எதுவுமே படிக்கலன்னா கூட அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் லெசனையாவது படிச்சுக்கோங்க. அதுலேருந்தே 3-4 கொஸ்டின் கேட்பாங்க. நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா சுரப்பி மண்டலம். 20வது கேள்வி பாருங்க. இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி ஒரு குழந்தையின் வயது எவ்வளவு? கட்டாய உரிமை சட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏஜ் என்ன அப்படின்னா 6 to 14 வயது குழந்தை தான் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி உள்ள வயது. 21வது கேள்வி பார்க்கலாம். ஒரு ஆசிரியர் மாணவரிடம் அவருக்கு தெரியாத கடினமான வினாவை கேட்கும் போது மாணவனுக்கு பயம் ஏற்படுது, இதய துடிப்பு அதிகரிக்குது, வியர்வை ஏற்படுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதுக்கெல்லாம் காரணமான சுரப்பி எது? காரணமான ஹார்மோன் இது. எதனால் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா என்ன சுரப்பி? அவசர காலத்தில் சுரக்கிறது, ஒரு படபடப்பை உருவாக்குறது எல்லாமே இதுதான். அட்ரினல் சுரப்பி. அட்ரினல் சுரப்பி. பாம்பை பார்த்து பயப்படுறா, வேகமாக ஓடுறா, இல்லை திடீர்னு எதையாவது பார்த்து பயப்படுற மாதிரி ஒரு இதை கொண்டு வரும்போது இந்த சுச்சுவேஷனை சொல்லலாம். எப்படி வேணால் மாற்றி சொல்லுவாங்க. அதுக்கு அட்ரினல் சுரப்பி தான் அவசர கால ஹார்மோன்னு கூட அதை சொல்லுவாங்க. அட்ரினல் தான் ஆன்சர். அடுத்து 22வது கேள்வி பாருங்க. குழந்தையின் தேவையை அறிந்து அதற்கேற்றவாறு கற்பித்தலை உறுதி செய்ய வேண்டும் என கூறியவர் யாரு? குழந்தையின் தேவையை உணர்ந்து அதற்கேற்றவாறான கற்பித்தலை உறுதி செய்ய வேண்டும்னு சொன்னது ஆசுபெல். ஆசுபெல் அப்படிங்கிறவர் தான் குழந்தையின் தேவையை அறிந்து அதுக்கேற்ற மாதிரி கற்பித்தல் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. எட்வர்ட் தான்டாய் கற்றலுக்கு வகுத்த முதல் 3 விதிகள் என்னென்ன? முதல் 3 விதி. இந்த விதியை சொன்னது யாருன்னு கூட கேட்கலாம். தான்டைக்கு தான் சொன்னார். கற்றலுக்கான 3 விதிகள் என்னென்ன அப்படின்னா,
முதல்ல ரெடி ஆகணும், அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆயத்தம், பயிற்சி, விளைவு. விளைவுங்கிறது இங்கே ப்ரைஸை குறிக்கும். ஒரு ரிசல்ட் வருது இல்லையா, அதை குறிக்கும். ஆயத்த விதி, பயிற்சி விதி, விளைவு விதி, இது மூணுத்தையும் சொன்னது யாரு? தான்டைக். அடுத்து, ஒரு சூழ்நிலையில் கற்ற கற்றல் மற்றொரு சூழ்நிலையில் கற்க உதவினால் அது என்ன மாற்றம்? உதவி பண்ணுச்சுன்னா அது நேர்மாற்றம். இல்லை உதவியே பண்ணலை, தடை பண்ணுது அப்படின்னா அது எதிர்மறை மாற்றம். நம்ம ஏற்கனவே ஒன்று கற்றுக்கிட்டது, சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டது, கார் ஓட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா லெஃப்ட் சைட்லேயே போகிற மாதிரி இருக்கும், ரைட் சைடுக்கு போக மாட்டோம், பயப்படுவோம். அது வந்து எதிர்மறை மாற்றம். பயம் கற்க விடாமல் தடுக்குது இல்லையா, தடுத்துது அப்படின்னா அது எதிர்மறை மாற்றம். கற்க உதவுது அப்படின்னா அது நேர்மாற்றம். எந்த இதுவுமே இல்லை, தடுக்கவும் இல்லை, ஹெல்ப் பண்ணவும் இல்லை. இப்போ நான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டது எனக்கு டைப்ரைட்டிங் போகும்போது ஹெல்ப் பண்ணுமா பண்ணாதா? டைப்ரைட்டிங்க்கும் சைக்கிளுக்கும் சம்மந்தமே இல்லை இல்லையா. உதவும் உதவலை, தடுக்கவும் தடுக்கலை அப்படின்னா அது பூஜ்ஜிய மாற்றம். தடுத்ததுன்னா எதிர்மாற்றம், ஹெல்ப் பண்ணுச்சுன்னா நேர்மாற்றம், எந்தவித இன்ட்ராக்ஷனும் கொடுக்கல அப்படின்னா அது பூஜ்ஜிய மாற்றத்தில் வரும். இங்கே ஆன்சரு கற்க உதவுது, அப்போ அது என்ன வரும்? நேர்மாற்றம். 25வது கேள்வி பாருங்க. ஒருவர் தான் பெற்ற அனுபவம், பயிற்சி, அறிவுத்திறன் ஆகியவற்றுக்கு ஏற்ப பெற்றிருக்கும் மன அமைப்பே ஸ்கீமா அப்படின்னு சொன்னது யார்? ஒருவர் தன் அனுபவம், பயிற்சி, அறிவுத்திறன் ஆகியவற்றுக்கு ஏற்ப பெற்றிருக்கும் மன அமைப்பே ஸ்கீமா அப்படின்னு சொன்னது யாரு? ஆன்சர் பியாஜே. பியாஜே தான் வந்து அறிதல் திறன் வளர்ச்சியை பற்றி சொன்னது யாருனாலும் பியாஜே தான். ஆன்சர் பியாஜே. ஸ்கீமா பற்றி சொன்னது பியாஜே தான். அறிதல் திறன் வளர்ச்சி அப்படின்னாலும் பியாஜே தான். தன் வாழ்நாள் முழுவதும் குழந்தைகளோட வளர்ச்சியை பற்றியே அறிஞ்சிக்கிறதுக்காக தன்னோட வாழ்நாளையே செலவிட்டார் யாரு அப்படின்னு கேட்டாலும் பியாஜே தான். அறிதல் திறன் வளர்ச்சி கோட்பாட்டை கூறினது யாரு? பியாஜே. பியாஜே பற்றி நிறைய தடவை கேட்பாங்க. அறிதல் திறன் பற்றிய பியாஜேயோட படிநிலைகள் எத்தனை? 4 படிநிலைகள் இருக்கு. அடுத்து 26வது கேள்வி. புதிய சூழ்நிலையோடு எளிதில் ஒத்துப்போகும் நபரிடம் அதிகமாக காணப்படுவது எது? ஒரு புதிய சுச்சுவேஷன்ல டக்குன்னு ஒருத்தர் மிங்கிள் ஆயிடுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட என்ன மனவெழுச்சி அதிகமாக இருக்கும்? நினைவாற்றல் அதிகமாக இருக்குமா, படைப்பாற்றலா, நுண்ணறிவா? மனவெழுச்சி ஈவு தான் வந்து அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். மனவெழுச்சி அதிகமாக இருக்கிறவங்க புதிய சூழ்நிலையில எளிதில் ஒத்து போயிடுவாங்க. அடுத்து 27வது கேள்வி பாருங்க. நம் புலன்களில் ஏற்படும் தூண்டல்கள் அனைத்தும் முதலில் எந்த நினைவு பகுதிக்கு செல்கிறது? நமது புலன்களில் ஏற்படும் நினைவுகள், அதாவது தூண்டல்கள் எடுத்தது எங்க போய் சேருது அப்படின்னா குறுங்கால நினைவு பகுதிக்கு செல்கிறது. நினைவு கூறுதலின் முதல் நிலையா எதை கருதுறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கற்றலை கேட்கலாம். மறத்தல் சோதனை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்பிங்கஸ். மறத்தல் சோதனை எப்பிங்கஸ் தான் பண்ணாரு. 28 பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? மொத்தம் 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. நியூரான் பத்தின கூற்றுகள் தான். நியூரான் நீட்சியான இழை ஆக்சான் என்று அழைக்கப்படும். நியூரானின் நீட்சியான இழை தான் வந்து ஆக்சான் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து, நியூரான் வந்து சில அடி நீளம் வரை வளரும். நியூரான் வந்து சில நியூரான்கள் பல அடி நீளம் வரை காணப்படுதுன்னு போட்டிருக்காங்க. 2 நியூரான்களுக்கு இடையில் இடைவெளி காணப்படாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து, நியூரான்களின் உடல் பகுதிக்கு என்னன்னு பேரு? சோமா என்று பெயர்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி புலனுணர்ச்சி நியூரான்கள் யாரோட நேரடியாக தொடர்பு கொள்ளாது? இயக்க நியூரானோட தொடர்பு கொள்ளாது. மைய நரம்பு மண்டலத்தில் எத்தனை சதவீத இணைப்பு நியூரான்கள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே 99.98% இருக்கு. சரி, இதில் எது தவறானது அப்படின்னா 2 நியூரான்களுக்கு இடையில் இடைவெளி காணப்படாதுன்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இடைவெளி காணப்படும். சரி, அப்போ எப்படி தொடர்பு கொள்ளும் அப்படின்னா மின் சமிக்கைகள் மூலமாக தான் தொடர்பு கொள்ளும். உண்மையாகவே 2 நியூரான்களுக்கு இடையில இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளி எப்போ மாறும் அப்படின்னா மின் சமிக்கைகள் மூலமாக செய்திகள் வந்து ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு கடத்தப்படும். ரொம்ப பக்கத்தில் இருக்கும். அந்த பக்கத்தில் இருக்கும்போது ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் வந்த மாதிரி போய் நியூஸ் வந்து அதுக்கும் டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நியூரானின் உடல் பகுதி என்னது? சோமா. அதுவும் சரியானது. ஆக்சானின் நுனியில் உள்ள குமிழ் இருக்கும். இந்த ஆக்சான் இருக்கு இல்லையா, அந்த ஆக்சானோட
நுனியில குமிழ் இருக்கும். அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா முனைய குமிழ்கள்னு சொல்லுவாங்க. டெர்மினல் பட்டன்ஸ் கூட கொடுப்பாங்க. சோமாவில் என்ன இருக்குன்னு கேட்பாங்க. சோமா நியூரானின் உடல் பகுதி தான் சோமா. அந்த சோமாக்குள்ளே என்ன இருக்குது? உட்கருவும் சைட்டோபிளாசமும் இருக்குது. உட்கருவும் சைட்டோபிளாசமும் இருக்குது. சரி, சோமாவுக்கு செய்தியை கடத்தும் நீட்சியான இலையின் பெயர் என்னன்னு கேட்கலாம். அதுதான் ஆக்சான். இந்த நியூட்ரானின் நீட்சியான இலை இருக்கு இல்லையா, இதான் செய்தியை கடத்துது. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து, மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவ குழந்தைகள் தாங்கள் விளையாடும் பொருட்கள் பொம்மைகளும் உயிருள்ளவை என்று நம்புவது என்ன பண்பு? மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவ குழந்தைகள் தான் வச்சிருக்க பொம்மையெல்லாம் உயிருள்ள பொம்மைகள் அப்படின்னு நினைக்குது. அது என்னன்னு சொல்கிறோம்? அனிமிசம் என்று அழைக்கிறோம். அது அனிமிசம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 30வது கேள்வி பாருங்க. ஒருவர் எதை தெரிந்திருக்கிறாரோ அதற்கும் பிறர் உதவியுடன் எதை தெரிந்து கொள்ள முடியுமோ அதற்கும் இடைப்பட்ட பகுதி என்ன என்று அழைக்கப்படுகிறது? புதிய அறிவை உருவாக்கும் பகுதி. புதிய அறிவை உருவாக்குவதற்கான பகுதி என்று அழைக்கப்படுது. ஒருவர் எதை தெரிந்திருக்கிறாரோ அதற்கும் எதை மற்றவங்க உதவியோட எதை தெரிஞ்சுக்க முடியுமோ அதுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் என்னது? புதிய அறிவை உருவாக்குவதற்கான பகுதி. இந்த 30 கேள்வியில் உங்களுக்கு ஏதாவது புதிய அறிவை நான் உருவாக்கியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். நினைவில் வைத்துக்கொள்ளுங்க, ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. அழித்தல் வகை வினா அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. அழித்தல்னா நாம் கொடுக்கறது அல்லாத வினா எது? இந்த 4ல் ஒன்று தான் அது. நான் சொன்னேன் இல்லையா, நிதானமாக படித்து புரிஞ்சுக்கிட்டாலே ஆன்சர் பண்ணிட முடியும்னு. அதே மாதிரியான ஒரு கேள்வி தான் இதுவும். கேட்கப்பட்ட கேள்வி தான். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள், தொடர்ந்து ரிவைஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். நன்றி, வணக்கம்.